நாங்க மெட்டீரியல் வாங்கும்போது நம்பிக்கை பேர்ல வந்து 10 நாள் தான். 10 நாள் வந்து அதிகபட்சம் 15 நாள். சோ அப்படி இருக்கும்போது எப்படி எத்தனை லட்சம் போச்சு? ஆக்சுவலி வந்துங்க மெட்டீரியலா கொடுக்கல, ஓகே. மிஷினரியா தான் கொடுத்தோம். மிஷினரியா பொதுவா பாத்தீங்கன்னா மெட்டீரியல் கொடுக்கும்போது கூட கடன் கொடுத்தா, மிஷின் மட்டும் கேஷ் அண்ட் கேரி தான் பண்ணுவாங்க. ஆமா, ஏன் இப்பதான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதான் கேக்குறேன். மிஷினரி கொடுத்தா ஏன் கேஷ் அண்ட் கேரின்னு இப்பதான் ஃபீல் ஆகுது. சரி, நம்பிக்கை பேர்ல கொடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்னா 2-3 மாசத்துல கரெக்டா கொடுத்துருவேன், கும்பிட சாமி மேல எல்லாம் பண்ணாரு. சரி, 20 வருஷம் நட்புக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அதனால கொடுத்தோம். 2 மாசம் 3 மாசம் ஆச்சு, 3 மாசம் 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னையே ஃபோன் பண்ணி மிரட்டுறாரு. சரி, பேமெண்ட்லாம் கொடுக்க முடியும், உன்னால என்ன பண்ண முடியும். அப்புறம் எங்க மாமனார்லாம் போச்சு, அவர் நம்பர் எப்படி தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் வந்து எதுக்கு தேவையில்லாம அவர்கிட்ட போய் பிரச்சனை பண்றது, நம்ம கொடுக்கறத வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இது. அந்த மிஷினோட காஸ்டே பாத்தீங்கன்னா 8 லட்சத்துக்கு 9 லட்ச ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் மோட்டர் 40 HP மோட்டர், அதுக்கப்புறம் ஒயரிங், அதுக்கப்புறம் வந்து பவர் ஃபேக்டரி வைக்கணும். பவர் ஃபேக்டரி பாத்தீங்கன்னா 8 கண்டென்ட்ஸ் வரும். ஒரு கண்டென்ட் 3000-4000 ரூபாய். ஆக்சுவலி வந்து நான் கம்பெனி வச்சு எடுத்ததுக்கு 2 வருஷம் தான். சோ 2 வருஷத்துல என்ன யூஸ் பண்ணிருக்க போறோம். சோ புது மிஷின் வாங்கின மாதிரி தான். அவர் ஆக்சுவலி அந்த மிஷின் வந்து பை பண்ணானா மினிமம் 50 லட்ச ரூபாய் இருக்கும். சரி, எந்த வருஷம் இது நடந்தது? 2020ல கம்பெனி ஆரம்பிச்சோம். 2022 ஜனவரி மாசம் கொடுத்தோம். ஞாபகம் டேட் கூட. கொரோனா வந்து முடியிற ஸ்டேஜ்ல வந்து நம்ம வீட்டுல சொன்னோம் இந்த மாதிரி வந்து கம்பெனி ஹோல்ட் பண்ணலாம், ஒரு 6 மாசம் ஹோல்ட் பண்ணி நடத்தலாம். அது பட் டிசிஷன் நான் தானே எடுத்தோம்.